வெல்கம் டு மை சேனல் பஜனாமிர்தம். இந்த பஜனாமிர்தம் சேனலில் இன்று ஆண்டாள் பிறந்த தினம் ஆடிப்பூரம் ஆக இருப்பதால் ஆண்டாளின் கதையை சுருக்கமாக பார்ப்போம். தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் மிகவும் புண்ணியமான மாதமாக கருதப்படுகிறது. ஆடிப்பூரம் என்பது ஆண்டாளின் பிறந்த நாள் என்றும் ஆண்டாளுக்கு திருக்கல்யாணம் நடந்த நாளாகவும் இந்த நாளை நினைவு கூறுகிறோம். ஆண்டாள் சர்வலோக ஜெகன்மாதா. உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் அவள் தாய். ஆண்டாள் என்பவர் வைணவ மரபில் மிக முக்கியமான ஆழ்வார்களில் ஒருவராகவும் ஒரே பெண் ஆழ்வாராகவும் போற்றப்படுகிறார். அவர் திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி என்ற அழகிய தமிழ் பாடல்களை எழுதியுள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெருமாளுக்கு பூஜை செய்பவராக விஷ்ணு சித்தர் அதாவது பெரியாழ்வார் இருந்தார். ஒரு நாள் பூஜைக்காக பூந்தோட்டத்தில் பூ பறித்து கொண்டிருந்தார். அப்போது அவர் ஒரு துளசி மாடத்தில் கிடந்த ஒரு அழகிய பெண் குழந்தையை பார்த்தார். இதை அவர் ஒரு தெய்வீக நெறியாக கருதி அந்த குழந்தையை வளர்த்து வந்தார். அவருக்கு ஆண்டாள் என்று பெயர் வைத்தார். ஆண்டாள் பெருமாள் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவள். ஆண்டாள் சிறுவயதிலிருந்தே விஷ்ணுவை அதாவது திருமாலை தனது கணவராக கனவு காண்பதோடு திருமாலை மணந்து கொள்வதற்காகவே வாழ்ந்தார். பூமாலை தொடுத்து அந்த மாலையை தனக்கு சூடிக்கொண்டு பின் பெருமாளுக்கு அர்ப்பணித்தார். இது பெரியாழ்வாருக்கு முதலில் ஏமாற்றம் அளித்தாலும் ஒரு தெய்வீக நிகழ்வாகவே முடிவடைகிறது. ஏனெனில் பெருமாள் அந்த சூடிக் கொடுத்த மாலையே விரும்புகிறார். ஆண்டாள் திருமாலுடன் திருமணம் நடக்க வேண்டும் என்று மிகுந்த விருப்பம் கொண்டார். திருமாலுடன் திருமணம் செய்து கொள்வதற்காக திருக்கோவில்களில் பூஜைகள் விரதங்கள் செய்தார். இறுதியில் திருக்கோவிலான ஸ்ரீரங்கத்தில் ஆண்டாளின் திருமணம் நடக்க ஏற்பாடாகிறது. திருக்கல்யாண தினம் அன்று ஆண்டாள் பெருமாளுடன் தெய்வீகமாய் கலந்து மரணமில்லா நித்திய வாழ்க்கை அடைந்து விட்டதாக நம்பப்படுகிறது. ஆண்டாள் பிறந்த தினமான ஆடி மாதம் பூரம் நட்சத்திரம் அன்று திருப்பாவை பாசுரங்கள் பாராயணம் செய்யப்படுகிறது. பெண்கள் திருமண பாக்கியத்திற்காக விரதம் உள்ளனர். சில இடங்களில் ஆண்டாள் திருக்கல்யாணம் எனும் நிகழ்வும் நடக்கிறது. அவரது பாசுரங்கள் பக்தியின் உச்சம். அவர் பிறந்ததும் வாழ்ந்ததும் இறைவனுடன் இணைந்ததும் அழகிய பக்தி கதைகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் அடுத்தடுத்து நிறைய பஜன் பாடல்களை கற்றுக்க முடியும். வாங்க இப்போ பாடலாம். சுடர் கொடியே அம்மா சுடர் கொடியே சூடி கொடுத்தவளே சுடர் கொடியே சுடர் கொடியே அம்மா சுடர் கொடியே சூடி கொடுத்தவளே சுடர் கொடியே மாலுக்காக மாலை கட்டி கண்ணாடி முன் எழில் காண மாலுக்காக மாலை கட்டி கண்ணாடி முன் எழில் காண தானே சூடி பின்னே தந்த சுடர் கொடியே தானே சூடி பின்னே தந்த சுடர் கொடியே சுடர் கொடியே அம்மா சுடர் கொடியே சூடி கொடுத்தவளே சுடர் கொடியே சுட்டி சோழி நெற்றி சரம் ஜடையலங்காரம் சுட்டி சோழி நெற்றி சரம் ஜடையலங்காரம் அம்மா உந்தன் தரிசனம் காண வேண்டும் அம்மா உந்தன் தரிசனம் காண வேண்டும் சுடர் கொடியே அம்மா சுடர் கொடியே சூடி கொடுத்தவளே சுடர் கொடியே அட்டிகை பொன் காசு மாலை ஒட்டியான ஆபரணம் அட்டிகை பொன் காசு மாலை ஒட்டியான ஆபரணம் அலங்காரத்தோடு உன்னை காண வேண்டும் அலங்காரத்தோடு உன்னை காண வேண்டும் சுடர் கொடியே அம்மா சுடர் கொடியே சூடி கொடுத்தவளே சுடர் கொடியே
வளைந்த கோபுர கொண்டை வர்ணஜாலம் ஒளி வீச வளைந்த கோபுர கொண்டை வர்ணஜாலம் ஒளி வீச துவளும் கோடியே உன்னை காண வேண்டும் துவளும் கோடியே உன்னை காண வேண்டும் சுடற்கோடியே அம்மா சுடற்கோடியே சூடி கொடுத்தவளே சுடற்கோடியே இடக்கரம் தன்னில் பச்சை கிளி ஏந்தும் எழிலாலே இடக்கரம் தன்னில் பச்சை கிளி ஏந்தும் எழிலாலே உந்தன் திருப்பாவை பாடி ஆட வேண்டும் உந்தன் திருப்பாவை பாடி ஆட வேண்டும் சுடற்கோடியே அம்மா சுடற்கோடியே சூடி கொடுத்தவளே சுடற்கோடியே சுடற்கோடியே அம்மா சுடற்கோடியே சூடி கொடுத்தவளே சுடற்கோடியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பஜனை பாடலில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.